மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு தமிழ் அரசு பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சித்தாள் 7. இது இயல் 2 வாழ்வியல் திருக்குறள் இந்த பகுதியில் உள்ள வினாக்கள். 1. அழுக்காறு என்பது டேஷ் ஆகும். விடை ஈ பொறாமை. விடை ஈ பொறாமை. 2. திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகும். விடை 133. விடை ஈ 133 அதிகாரங்கள். 3. முப்பால், பொய்யாமொழி, தெய்வ நூல் போன்ற பிற பெயர்களால் அறியப்படும் நூல் திருக்குறள். விடை ஆ திருக்குறள். 4. கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஆ. ஒருவர் டேஷ் பொய் சொல்லக்கூடாது என்பது வள்ளுவர் வாக்கு. ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது என்பது வள்ளுவர் வாக்கு. ஒருவர் தன் நெஞ்சறிய. விடை தன் நெஞ்சறிய. ஆ. தம்முன் இல்லாத ஒருவரை பற்றி டேஷ் கூடாது. விடை புறங்கூறக்கூடாது. 5. பொறுத்துக. பூரியார் இழிந்தவர். வாய்மை உண்மை. ஏதிலார் அயலார். தீது குற்றம். 6. பின்வரும் குறட்பாவில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. உள்ளத்தால், உள்ளத்துள். இதில் ஊ என்பது மோனை. அதே போல உள்ளத்தால், உலகத்தார் இது சீர்மோனை. உள்ளத்தால், உலகத்தார். இதில் ஊ என்பது மோனை. 7. வள்ளுவர் அருட்செல்வம் பொருட்செல்வம் குறித்து கூறுவன யாவை? விடை அருளாகிய செல்வமே செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வம். பொருட்செல்வம் இழிந்தவரிடமும் உள்ளது. விடை அருளாகிய செல்வமே செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வம். பொருட்செல்வம் இழிந்தவரிடமும் உள்ளது. 8. வாய்மை என்பதற்கு வள்ளுவர் கூறும் விளக்கம் யாது? விடை வாய்மை எனப்படுவது மற்றவர்களுக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். விடை வாய்மை எனப்படுவது மற்றவர்களுக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். 9. பின்வரும் குறட்பாவில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை கண்டறிக. எதுகை சொற்கள் என்றால் அடிதோறும் அல்லது சீர்தோறும் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை எனப்படும். இக்குறளை வாசிப்போம். வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. இக்குறட்பாவில் உள்ள எதுகை சொற்கள் வலியார்,
மெலியார். இதில் லீ என்ற எழுத்து ஒன்றுபோல் வந்துள்ளது. தன்னை, தன்னின். இதில் இன் என்ற எழுத்து ஒன்று போல வந்துள்ளது. 10. பின்வரும் குறட்பாவின் கருத்தை விளக்குக. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இந்த குறட்பாவோட கருத்தை நாம இங்கே எழுதுவோம். விடை முதல் பாயிண்ட், பொருள் வரும் வழிகளை அறிதல். இரண்டு, அவ்வழிகளில் பொருள் சேர்த்தல். மூன்று, சேர்த்த பொருளை பாதுகாத்தல். நான்கு, காத்த பொருளை திட்டமிட்டு செலவிடுதல். ஆகியவை சிறந்த அரசின் கடமைகள் ஆகும். மாணவ செல்வங்களே, இன்றைய காணொளியில் பயிற்சித்தாள் 7 பற்றி பார்த்தோம். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் பயிற்சித்தாள் 8 பற்றிய வினா விடைகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.